ஆமென். ஹalleluya. எங்கே ரட்சிப்பு எங்கே? ரட்சணிய பாத்திரம் எல்லி ரட்சணி எல்லி. ரட்சிப்பின் பாத்திரம் பரிசுத்தமானது. ரட்சணிய பாத்திரம் பரிசுத்தமானது. 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 அது உத்தமமானது. உண்மையானது. நிஜமானது. அதை நாம தொடர்ந்து கொள்ளாம அதனை நாம் ஆராதித்து ரட்சிப்பின் பாத்திரத்தை விட்டு ரட்சணிய பாத்திரம் விட்டு ஆனால் நாம ஸ்தோத்திரிக்க வேண்டும். எப்போது ஸ்தோத்திரிக்க வேண்டும்? இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். வேலை செய்யும்போது, உட்காரும்போது, எல்லா சமயத்திலையும் நான் மறந்துடுவேன். ஆனா மறுபடியும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர 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 சொல்லுவேன். நம்ம இதயத்துல ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். ரட்சிப்பு தாவீது சொல்ற 51வது அதிகாரம் 12வது வசனம் என்று வாசிக்கலாம். உங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் இழந்து போனேன். ரட்சிப்பை இழந்து போனேன். ஆமென். ரட்சிப்பை இழந்து போயிட்டான் தாவீது. ஆமென். ஹalleluya. எப்படி இழந்து போனீங்க? எப்படி இழந்து போனீங்க? சுத்தமான ஒரு ஆடை கொடுத்தாரு. அது கரைப்பட்டது. அது கரையா இருக்கிறது. ஆமென். அது வேண்டாம். இந்த கரையை பத்தி இந்த வெண்மையான ஒரு ஆடை தரித்திருக்கிறேன் நான். கரைப்படும் போது எல்லா காரியங்களும் எங்க ஒரு கரை பார்த்து உமது ரட்சிப்பின் சந்தோஷத்தை கத்தர் கைக்கு மட்டுமே படுத்துங்க. எடுத்து போனா தன் பிள்ளைகளுக்கு எடுத்து போனாலும் சரி கொடுக்கிறது தகப்பன்மார் உண்டு. சர்வ் பண்ணிட்டேன் சரி இனிமேல் என்ன பண்ணக்கூடாது 2000 கொடுப்பாங்க தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு. அவன் தாவீது ரட்சிப்பை இழந்து விட்டான். ரட்சிப்பை தொழுது கொண்டுதான் கர்த்தரோடு இருந்தான். ஆனா அடிக்கடி அவன் அந்த பாவம் மேற்கொண்டது. அவன் அதை பத்தி 1ஆம் சங்கீதத்துல 2ஆம் வசனம் ஆமென். ஹalleluya. எத்தனை கேக்குறீங்க? திரையை கொடுங்க. அந்த சந்தோஷம் மந்திரி பாருங்க ஞானத்துல ஒரு சந்தோஷம் வந்து சொன்னேன். ನೋಡಿ ಮಂತ್ರಿಗೆ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ತೆಗೆದುಕೊಂಡ ತಕ್ಷಣ ಅವನಿಗೆ ಒಂದು ಸಂತೋಷ ಬಂತು. ಆಮೆನ್. ಅದು ಮರುಬಳಿ ತಾವು ಕೇಳಿದ್ರಾಂ தாவீது ಮತ್ತೆ தாவீದು ಕೇಳ್ತಿದ್ದಾನೆ. ಸಂತೋಷத்தை திரும்பவும் எனக்கு கண்டு. ஆமென். அந்த உற்சாகமான ஆவி எனக்கு தாங்க செய்யும். ஹalleluya. ஹalleluya. அது உலக பிரகாரமா எல்லாம் கிடைக்காது. அது லோக ರೀತಿಯಾಗಿದ್ರೆ ಸಿಗೋದಿಲ್ಲ. அந்த ரட்சிப்பை ஏந்திக்கொண்டு ரட்சணைಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು தொழுதுகொண்டு ಅದನ್ನು ಆರಾಧಿಸಿ எங்கெல்லாம் போறோமோ ಎಲ್ಲೆல்லாம் ಹೋಗ್ತೀವೋ அங்கெல்லாம் ಅದೆல்லாம் அற்புதம் அதிசயம். நீங்க யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? ನೀವು ಯಾರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದ್ದೀರಾ? ಯಾರನ್ನ ನೀವು ஜோர சொல்லுங்க. யாரு? ಜೋರಾಗಿ ಹೇಳಿ. ஜோர சொல்லுங்க. இயேசு. ஹalleluya. இயேசு கிறிஸ்துவை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದಂತ ದೇವರು. ஆனா ரட்சிப்பின் சந்தோஷம் மறுபடியும் கொடுன்னு சொல்லி கேட்கிறான். ரட்சணிய சந்தோஷವನ್ನು ಮತ್ತೆ ಕೊಡಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ತಾರೆ. ஆமென். ஹalleluya. ஏன் ரட்சிப்பின் சந்தோஷம் கேட்கிறான்? ಯಾಕೆ ರಕ್ಷಣೆಯ ಸಂತೋಷವನ್ನು பாவம் செய்யும்போது ரட்சிப்பின் சந்தோஷம் போயிடும். ಪಾಪ ಮಾಡುವಾಗ ರಕ್ಷಣೆಯ ಸಂತೋಷವು ಓಡಿ ಹೋಗುತ್ತೆ. ஹalleluya. ஹalleluya. ஒரு நிமிஷம் ஆண்டவரே தேவரே என்னை மன்னிங்க ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿ அல்லது புலம்பிடலாம். ನೀವು ಹತ್ತು ಗೋಳಾಡುವುದೇ ಆದರೆ மறுபடியும் கொடுக்கிறார் பாருங்க ಮತ್ತೆ சந்தோஷம். ಕೇಳಿಕೊಳ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. அது வெற்றியான சந்தோஷம். அது உண்மையான சந்தோஷம். ಅತ್ಯುತ್ತಮವಾಗಿರುವಂತ ಸಂತೋಷ. நீங்க ரட்சிப்பை விட்டு விடக்கூடாது. ನೀವು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. ரட்சிப்பை ஒரு நாள் விடாதீங்க. ರಕ್ಷಣೆಯನ್ನು ಒಂದು ದಿನನೂ ಬಿಡಬೇಡಿ. சங்கீதம் 13வது அதிகாரத்துல ಕೀರ್ತನೆಗಳು 13ನೇ ಅಧ್ಯಾಯ எடுத்துக்கொள்ளலாம். 5வது வசனம். ನಾನು
உங்களுடைய கிருபை மேல் நம்பிக்கையாயிருக்கு. அவன் எவ்வளவு நம்பிக்கை வாங்க உன் கிருபை மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். உம்முடைய இரட்சத்தினால் என் இருதயம் களிகூரும். ஹalleluya ரட்சிப்பினால் என் இதயம் களிகூறுகிறது. ರಕ್ಷಣೆಯಿಂದ ನನ್ನ ಹೃದಯವು ಹರ್ಷಗೊಳ್ಳುತ್ತದೆ. கையில பணம் இருக்கிறதால ಕರೆಗಳಲ್ಲಿ ದುಡ್ಡು கையில பணம் இருக்குது ಕೈಯಲ್ಲಿ ದುಡ್ಡು பணம் வருது ದುಡ್ಡು ಬರುತ್ತೆ. அதனால சந்தோஷம் இல்லைங்க. ஆனா கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்பு சந்தோஷம் விசேஷம் அற்புதமானது. ಅದ್ಭುತವಾದದ್ದು. அது எங்கேயுமே இல்ல, ಎಲ್ಲಿಯೂ ಇಲ್ಲ. உங்களுக்கு தான் இருக்குது. ನಿಮ್ಮಲ್ಲಿಯೇ ಇದೆ. வெளிப்படை சொல்றீங்க உங்களுக்கு தான் இருக்குது, உங்களுக்கு தான் இருக்குது. ನಿಮ್ಮಲ್ಲಿಯೇ ಇದೆ. நீங்க அறிக்கை செய்வீங்களா? ನೀವು ಅರಿಕೆ ಮಾಡ್ತೀರಾ? ஆண்டவரே ದೇವರೇ, அந்த சந்தோஷத்தை மறுபடியும் கொடு, ಸಂತೋಷವನ್ನು ಮತ್ತೆ ಕೊಡಿ. மறுபடியும் கொடுங்க. ಮತ್ತೆ ಕೊಡಿ ದೇವರೇ. ஹalleluya Hallelujah. நான் வாசிச்சு பாருங்க. உங்களுடைய கிருபை மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். என்ன நம்பிக்கை இருக்கிறேன்? ಯಾವುದರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಹಾಕಿದ್ದಾರೆ? கிருபை சொன்னது கிருபை அது நம்மளால நேரம் வர மாட்டோம். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಒಳಗಡೆ ಇದ್ರೆ நம்ம வேஷம் போடுறோம். ವೇಷ ಹಾಕ್ತೀವಿ. வேஷம் போடுறோம்னா ವೇಷ ಹಾಕೋದ್ರಿಂದ நேரம் வரும். ತಡವಾಗಿ ಬರ್ತೀವಿ. அதான் முதல்ல தூக்குறோம். எஸ் எங்க ரட்சிப்பு? ಎಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ? எந்த ரட்சிப்பு? ಎಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ? நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ನಂತರ என்னுடைய நான் ரட்சிப்பை எடுத்துக்கொண்டு ರಕ್ಷಣೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು அந்த பாத்திரம் ಆ ಪಾತ್ರೆ அசுத்தமானது ಪರಿಶುದ್ಧವಾದದ್ದು நான் புறப்பட்டு போய் ಹೊರಟು ಹೋಗಿ அநேக சந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். ಅನೇಕರನ್ನು ಸಂಧಿಸೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರು. அல்லேலூயா Hallelujah. நான் விசுவாசி இருக்கும் பொழுது ஊழியக்காரலாம் என்ன தேடுவாங்க. ಅಷ್ಟು ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿದ್ದಾಗಲೇ ದೇವರ ಸೇವಕರು ಹುಡುಕ್ತಾ ಇದ್ರು. நான் பார்க்கணும் சரி. ಅವ್ರು ನೋಡ್ಬೇಕು. ஆமென். ஏன் ಯಾಕೆ? எனக்குள்ள இருக்க வாஞ்சை. ಆಸೆ ಇದ್ದಂತ ಒಂದು எஸ் ஹalleluya Hallelujah. நமக்குள்ள வாஞ்சை. ನಮ್ಮಲ್ಲಿ ನಡೆಯುವ அது ரட்சிப்பு சந்தோஷம். ರಕ್ಷಣೆಯ ಸಂತೋಷ. சந்தோஷம் இருக்குதா? ಸಂತೋಷ ಇದೆಯಾ? சந்தோஷம் இருக்குதா? ಸಂತೋಷ ಇದೆಯಾ? கேட்டு பாருங்க. ಕೇಳಿ ನೋಡಿ. அவங்க பாருங்க வெள்ளக்காரங்க கேளுங்க. How are you? ಫಾರಿನರ್ಸ್ ಕೇಳಿ. Fine. I'm fine. How are you? I'm fine. Amen. Hallelujah. எப்படி இருக்கிறீங்க? என்ன கேக்குறீங்க? இவன் அப்படி பண்ணாதா? அவன் அப்படி பண்ணானா? உங்களை உட்காரி வச்சு நல்லா போயிருந்தாங்க. அவங்க மூஞ்சி தள்ளு பண்ணி சிந்திக்க வச்சு இது போய் காலேஜ் குட் மார்னிங் நீங்க சொல்றீங்க குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் Good afternoon. குட் ஈவினிங் லாஸ்ட் குட் நைட் Last day, good night. சரிங்களா குட் நைட் ஆமென் ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. எப்பவுமே குடுதான் ಯಾವಾಗಲೂ ಒಳ್ಳೆ யாரும் இருக்கிற ನಮ್ಮೊಳಗೆ God ಇರೋದು ಯಾವಾಗಲೂ ಇದೆ. ஆமென் அவரையோ ಹೇಗಿದ್ದೀರಾ? என்ன சொல்றீங்க இந்த சைடுல ஒரு பீஸ்ங்கறாங்க பரவாயில்லை ஆமென் ஹalleluya இத சொல்லக்கூடாது பிரச்சனை சொல்லக்கூடாது பிரச்சனை மாத்த வரவர் ஆண்டவர் மாத்துவார் என்ன மாத்த வரவர் இருக்கிறார் பிரச்சனை துன்பனா கலந்தா கஷ்டத்தா அதை மாத்துகிறவர் இருக்கிறார் ஆமென் நோய்தா வியாதிதா அதை மாற்றுகிறவர் இருக்கிறார் ಯಾರಿನ ಅದನ್ನು ಮಾರ್ಪಡಿಸೋದಕ್ಕೆ ನಮ್ಮ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ. ஆமென் Hallelujah. ஹalleluya என்ன சொல்றது உம்முடைய ரட்சிப்பினாலே ನಿಮ್ಮ ರಕ್ಷಣೆಯಿಂದ என் இதயம் களி கோருகிறது ನಮ್ಮ ಹೃದಯವು களி கொடுங்க ரட்சிப்பு இல்லையா ರಕ್ಷಣೆ ಇಲ್ಲ. ரட்சிப்பு எழுது இல்லையா ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೀರಾ? அந்த ரட்சிப்பு சந்தோஷம் இல்ல ಆ ರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ಸಂತೋಷ ಇಲ್ಲ. ரட்சிப்பு சந்தோஷம் கிடையாது ರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ಸಂತೋಷ ಇಲ್ಲ. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு என்ன கிடைக்குது ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರಿಗೆ ಏನ್ ಸಿಗ್ತಾ ಇದೆ? நீங்க வாசிச்சு பார்க்கலாம் ಓದಿ ನೋಡೋಣ. எபேசியர் 4வது அதிகாரம் ಎಫೆಸಿಯ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 23 உங்கள் உள்ளத்திலே உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி, புதிதான ஆவியுள்ளவர்களாக
உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி ஆமென் போதும். உங்க உள்ளத்துல புதிதான ஆவி ரட்சிக்கப்படும் போது இதான் கொடுக்கிறார், புதிதான ஆவி கொடுக்கிறார். அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப சமாதானமா இருக்கும். ஆனா அதுக்கு பிறகு நம்முடைய பழக்க வழக்கத்தை விட்டு ஏன்னா விட்டுதான் இருக்கணும். சில பேரு சும்மா நாசம் நடத்துவாங்க, ரட்சிப்பின் பாத்திரமே இல்ல, அது சும்மா. ஆமென் அல்லேலூயா. அது எப்படிப்பட்டது? அந்த ஆவி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவன் சாயலாகி சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டுதான் புதிய ரட்சிப்புல வருகிற ஒரு பாக்கியம். அல்லேலூயா. ஆனா 22 பாருங்க, அந்த வழியில் முந்தின நடக்கைக்குரிய மோசபோக்கம் இச்சைகளால கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் ஏதோ கணிச்சு போடல. அப்போதுதான் புதிதான ஆவி உள்ளத்துல உங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அவங்க ஆசை வச்சிருக்கிறாரு. உங்களை குறைத்து எவ்வளவோ என்ன பண்ணிருக்கிறாரு. ஆமென். ஆண்டவரே நீங்க ஒன்று வர கேளுங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. நான் என்ன செய்யணும்னு செய்வீங்க. கற்றுக் கொடுக்கிறாரு, கற்றுக் கொடுக்கிறாரு. ஆமென். உன்னை உயர்த்தி. அல்லேலூயா. நீங்க பாருங்க, யோவான் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் சாரி. நாலு வசனம். பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். சாலைக்கு வெளியே பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிற அல்லேலூயா. யோவானை அவரை பார்த்து சொல்ற உற்று பார்த்து என்னை நோக்கி பார் என்றார்கள். அவனுக்கு எதாகிலும் உங்களை நோக்கி பார்க்கணும். ஜனம் நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. நோக்கி பார்ப்பாரா? நோக்கி பார்க்கணும். அவன் நோக்கி பார்க்கறாங்க. சாட்சி பார்க்கறாங்கல்ல, சாட்சி நோக்கி பார்க்கணும். எதாகிலும் கிடைக்குமா? எதாகிலும் கிடைக்குமா? ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஏதாவது கிடைக்குமா? அதெல்லாம் வராங்க, டிப்டாப் வராங்க. அது முன்ன கடல்ல துண்டு கட்டிருக்காங்க. நாத்தாச்சு நான் பேரு ஏதாவது கிடைக்குமா? ஆனா இயேசுக்குள்ள வரதுக்கு முன்ன இவன் ஏதாவது கிடைக்குமா? கடல்ல வலை போட்டு கொண்டு இருந்தவன். கிடைக்குமா எதிர்பார்க்கணும். அவன் சொன்னான், அவனுக்கு எதை கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தார்கள். அவன் காரணம் என்ன? அவன் அப்படிப்பட்டவன் இருந்தான். அவனுக்குள்ள என்ன இருந்தது? வெள்ளியும் பொண்ணும் வெள்ளி பொண்ணு இல்ல இரண்டு உள்ளதை நடுவே இயேசுவின் நாமத்திலே நானும் கேட்க அவனுக்கு இருந்த அற்புதம், அவனுக்கு இருந்த அற்புதம், அந்த அற்புதம்
எவ்வளவு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. நேற்று பாஸ்டர் மாத்திரம் கொடுக்கல, ஒவ்வொருத்தரும் கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் கொடுத்திருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்டு கொடுத்திருக்கிறாரு. நீங்க ரட்சிப்பில் நிற்பீங்களானால், நீங்க ஆலயத்தில் ஊட்ட நிற்பீங்களானால் உங்களுடைய வாழாக்கம் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அவங்க தேடி வருவாங்க. இனி நீங்க ஒப்பமிட்டாலும் மாட்டீங்க. ஹalleluya, ஹalleluya. என்ன சொன்னா, என்ன பண்ணாம மறுபடியும் பிடித்து உடனே அவர்களுடைய கால்களும் கண்களும் கைகட்டிகளுக்கு மேம்படுத்தின. முன்னாடி நாம் உடம்பனா கை காலம் முழுகி இருந்தது. இப்ப என்ன பண்ற பாருங்க, குதித்து எழுந்து கை கட்டி கத்தனை மேம்படுத்துகிறார். இதுதான் செய்ய முடியும். உலகத்தை எப்போ நீங்க உலக காரியங்களை விட்டு விலகி உலக காரியத்தை தூக்கி உடைக்கிறீங்களோ அற்புதங்களை செய்வார். அற்புதமா காணப்படலாம், நீங்க அற்புதமா காணப்படுவீங்க. சோதனை இல்ல. Open the mouth. Hallelujah. சத்தமே இல்ல. இவங்க பாருங்க, ஹalleluya சத்தம் சொல்லுங்க. ஹalleluya. பாருங்க என்ன வேணும்? கேட்டு ஏன் ಬೇಕು? கேட்டாரு என்ன வேணும்? ತಂದೆ ಕೇಳಿದ್ರು ಏನ್ ಬೇಕು ಅಂತ. கேளுங்க என்ன வேணும்? ಏನ್ ಬೇಕು? கேளுங்க. எனக்கு ஏசப்பா தான் வேணும். ನನಗೆ ಯೇಸುವೇ ಬೇಕು. ஆமென். கூட இருந்தா ಅವ್ರ ಜೊತೆಲಿದ್ರೆ கூடயே இருக்குது. ಯಾವಾಗಲೂ கூட இருந்தா கூடயே இருக்கும். ದೇವರ ಒಳಗಡೆ ಇದ್ರೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಾವು. ஹalleluya. ஹalleluya. ரட்சிப்பு சந்தோஷம், ರಕ್ಷಣೆಯ ಸಂತೋಷ விடாத. ಬಿಡಬೇಡಿ. அது பாவத்துக்கு கொண்டு போவாது. ಅದು ಪಾಪಕ್ಕೆ ಕರೆದು கவனம் வச்சுக்கணும். நான் கழுவப்பட்டவன், ನಾವು நான் ಶುದ್ಧೀಕರಿಸಲ್ಪಟ್ಟವರು, ரட்சிக்கப்பட்டவன். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರು. ஏன்னா ரட்சிக்கப்பட்டதுல என்னென்னமோ செய்யணும்னு ஆசைப்படுறது ஆண்டவர். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಮೇಲೆ ದೇವರು ಏನೇನೋ ಮಾಡಬೇಕು ಅಂತ நமக்கு ಅನ್ಕೊಂಡ್ರು. கிடைக்கிறதே இல்லை. ನಮ್ಗೆ ಸಿಕ್ಕೋದೇ ಇಲ್ಲ. காரணம் என்ன? ಕಾರಣ ಏನು? அது மேல நமக்கு அக்கறையே இல்லை. ಅದ್ರ ಮೇಲೆ ನಮ್ಗೆ ಚಿಂತನೆ ಇಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏசாயா 61 கர்த்தருக்குள் பூரிப்பாய் எதிர்வது கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறது. ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷ ಭರಿತರಾಗಿ ಇರ್ತೀರ. ஆமென். எதிர் மகிழ்கிறது கர்த்தருக்குள் மகிழ்றீங்க. ಎಷ್ಟು ಜನ ಕರ್ತನಲ್ಲಿ ಒಂದು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಸಂತೋಷವಾಗಿ ನಾನು ಯೆಹೋವನಲ್ಲಿ ಪರಮಾನಂದ ಪಡುವೆನು, ನನ್ನ ಆತ್ಮವು ನನ್ನ ದೇವರಲ್ಲಿ ಇಗುವುದು. ವರನು ಬಾಸಿಂಗವನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆಯೂ ವಧುವು ತನ್ನನ್ನು ಆಭರಣದಿಂದ ಅಲಂಕರಿಸಿಕೊಳ್ಳುವ ಹಾಗೂ ಆತನು ನನಗೆ ರಕ್ಷಣೆ ಎಂಬ ವಸ್ತ್ರದಿಂದ ಒತ್ತಿ ಧರ್ಮವೆಂಬ ನಿಲುವಂಗಿಯನ್ನು ತೊಡಿಸಿದ್ದಾನಲ್ಲ. ஆமென். தமிழ் வாசிக்கிறோம் அப்படியே. மகிழ்கிறேன். பூரிப்பாய் மகிழ்கிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்மா களிகூருகிறது. அவன் என்ன சொல்றது? கர்த்தருக்குள்ள ஐயோ நான் ஜெபிக்கிறியே, ஜெபிக்கிறியே, ನಾವು ஐயோ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದೇವೆ. எவனை விட்டுட்டோமே, ಪ್ರಾರ್ಥನೆ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದೀವಲ್ಲ, ஐயோ நீ சுவிசேஷ போராட்டத்துல போகலையே, சந்திக்கலையே, விட்டுட்டோமே, ನಾವು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದೀವಲ್ಲ, ಅದು ಸತ್ತಿದ್ದೀವಲ್ಲ, ஒரு குறை இருப்பாங்க. ಒಂದು ಕೊರತೆ ನಮ್ಮಲ್ಲಿ நீ செய்ய வேண்டியதை கரெக்டா செய்துட்டீங்கன்னா, ನಾವು ಮಾಡುವಂತದ್ದು ஜெபிக்க வேண்டிய ஜெபிச்சிட்டீங்கன்னா, ಪ್ರಾರ್ಥನೆ ஆமென். ಮಾಡುವಂತದ್ದು ஒரு இல்லையா ನಮ್ಮ ಹೃದಯ மகிழும். நான் மகிழ்கிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கொள்கிறது. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுக்குள்ள ದೇವರಲ್ಲಿ எப்படி களி கொள்றோம்? ಹೇಗೆ ಸಂತೋಷವಾಗಿ சோத்திரம் பண்ணினா பாப்பி ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೇವೆ. வீட்ல சோத்திரம் பண்ணினா இருக்கணும். ಮನೆಯಲ್ಲಿ ಸ್ತೋತ್ರ வேலைக்கு ಮಾಡ್ತೇವೆ. சோத்திரம் பண்ணினா இருக்கணும். ಮಾಡ್ತೇನೆ ಇರ್ಬೇಕು. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன மந்திரம் மாந்திரம் ஒன்றும் நடக்காது. ಮಂತ್ರ, ஒன்றும் ತಂತ್ರ, நடக்காது. சோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். ಸ್ತೋತ್ರ ಹೇಳ್ತಾ ಇರ್ಬೇಕು. களி கொள்கிறது.
தாவரங்களினால் எப்படிப்பா தாவரங்களினால் மனவாட்டி நகையினால் சிங்காரித்து கொள்ளுகிறதற்கும் ஒப்பான அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு விரும்பியிருக்கிறார். இன்னும் நம்ம பரதேசி அல்ல, தரித்திரம் அல்ல. துதிங்க. ஆமென். அதாவது கடையில வியாபாரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அங்க எத்தனையோ பேரு மாநிலம் சைவனியா பண்ணாலும் நீங்க போறீங்க பாரு, நீங்க பசுத்தமா ஜெபிக்கும் போது என்ன வாயிச்சுக்குவாங்க, என்னையா இந்த அளவுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு அற்புதம், இப்படிப்பட்ட வியாபாரம் அப்படிப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. பிரமிப்பாங்க. ஆமென். பிரமிப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், சும்மா ஸ்தோத்திரம் இல்ல, ஸ்தோத்திரம் பண்ணி வல்லமையா உங்களுக்கு அற்புதங்களை அடையாளங்களை அவர் செய்து முடிப்பார். கலிபடுகிறது. மணவாளன் தாவரங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகையினால் தன்னை சிங்காரித்து கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி நீதியின் சாவையை எடுக்கப்படுது. உங்களை அலங்கரிக்க அவர் வந்தவர். உங்களை அலங்கரித்து நீதி வஸ்திரத்தையும் நீதி சால்வையும் நமக்கு தரித்துக் கொள்வார். ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்துக் கொள்ள முடியும். இன்று இந்த நிமிஷம் நான் எனக்கு நீ அற்புதம் செய்ய போகிறேன் என்று இயேசு முன்பாக சொல்லு. சொல்றீங்க எனக்கு முன்ன அற்புதம் செய்ய போறீங்க ஆண்டவரே. இயேசு வேண்டிய ஆண்டவரே ரெண்டு அற்புதம் செய்ய சொல்லக்கூடாது. ஆமென். ஆண்டவரே அற்புதம் செய்ய போறேன். ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் செய்ய போறேன். ஆண்டவரே எனக்கு பார்க்க போறேன். நீ செய்தாகணும். அப்பா சுகப்படு. ஆண்டவரே கலத்தை தீர்ந்து எனக்கு அற்புதங்களை செய்ய வேண்டும். வீடை கட்ட வேண்டும். திருமணங்களை அப்போது வல்லமையாய் நடத்த வேண்டும். என்னை உயிர்ப்பிக்க வேண்டும். நீ உயிர்ப்பிக்கிறீர். என் ஆசீர்வதிப்பீர். என் ஆசீர்வதிப்பீர். பிரகாசனாங்க கொஞ்சம் தாய் எழுது ಅಲ್ಲಿ ನನಗೆ ಎಷ್ಟು ಮೊನ್ನೆ ಮೊದಲೇ ಅದು ಮೊದಲೇ ಅವರು ಏನು ಹಾಕಿಲ್ಲ ಅವರು ಪೆಂಟಿಕೋಸ್ಟ್ ಅಮ್ಮ ಪೆಂಟಿಕೋಸ್ಟ್ ಒಂದು ಹೇಳಿಲ್ಲ ಹಾಗಾದ್ರೆ ಪೆಂಟಿಕೋಸ್ಟ್ ಆಗಿರೋರು ಏನು ಹಾಕಿಲ್ಲ ಅಂತ ಅವರು ಬಡವರಾ ಹalleluya ಹalleluya ನಾನು ಹೇಳಿದೆ ಅಂತ ಒಂದು ಬಡವರಾಗಿನೇ ನಾವು ಒಳಗಡೆ ಬರ್ತೀವಿ ಇದು ದೊಡ್ಡ ವಂಶ ಮನೆಯಲ್ಲಿ எப்படிங்க மெழுகுது பாருங்க ஹalleluya ஹalleluya அப்பா எல்லாம் கொடுத்தாரு ஆமென் சமயம் வரும்போது நாங்க பார்த்துக்கிறோம் சமயம் வருவாங்க நான் ನೋಡ್ಕೊಳ್ತೀವಿ பிச்சைக்கார பிள்ளைங்களா நீங்க பிச்சைக்கார பிள்ளைங்களா பிக்ஷுக்கர யாரு நான் இடி 4:19 சொல்றது தேவன் தேவன் நம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் இயேசுவுக்குள்ளாய் மகிமையாய் ஷாபா லபரியா அதை கட்டணும் அதை கட்டணும் நானோ கட்டி கொடு கட்டி கொடு கேரியா
ಜನ ಇರ್ಕணும், 1000ರಷ್ಟು ಜನ ಇರಬೇಕು, 100 ಜನ ಇರ್ಕணும், ಅದ್ಭುತ நடக்கணும், 100ರಷ್ಟು ಜನಗಳಿಗೆ ಅದ್ಭುತ ನಡೀಬೇಕು. ಮೊದಲನೇದಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்ற கடவுளை உனக்கையா. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்ற கடவுளை உனக்கையா. போவா போவா போவையா என்னை மோடுமையா. ஏசையா ஏசையா, அன்பினால் என்னை மோடுமையா. வேதனையோ சோதனையோ என்னை பிரிக்காதையா. வேதனையோ சோதனையோ எதுவுமே என்னை பிரிக்காதையா. போவா போவா போவையா என்னை மோடுமையா. ஏசையா ஏசையா, அன்பினால் என்னை மோடுமையா. சொல்லுங்க, ಹೇಳಿ. என்னை காப்பாற்ற கடமை உமக்கையா. இங்கிருந்து என்ன சொன்னா, எனக்கு செய், இதை செய், அதை செய், அற்புதங்களை செய், அதிசயங்களை செய். ஆமென். கட்டளை இயேசு நாமத்தினால. ನಾಮದಲ್ಲಿ ಕಟ್ಟಲೆ ಇಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. அப்போ அவர் பார்க்கிறாரு, என் பிள்ளைங்க விசுவாசிக்கிறாங்க, ನನ್ನ ಮಕ್ಕಳು ನಂಬುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. என் பிள்ளைங்க நம்புறாங்க. ನನ್ನ ಮಕ್ಕಳ ನಂಬಿಕೆ. ஆமென். ஹல்லேலூயா. நம்பிக்கை வீண் போகாது. ನಂಬಿಕೆ ಆಮೆನ್. ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗೋದಿಲ್ಲ. மாசம் ஒண்ணுமே இல்லை. ಹೋದ ತಿಂಗಳು ಚೆನ್ನಾಗಾಯ್ತು, ಈ ತಿಂಗಳು ಏನು அதுவே போன மாதிரி இருக்க கூடாது. ಹೋದ ತಿಂಗಳು நீர் எங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறீர், அதிசயம் செய்ய போகிறீர், சுகம் கொடுக்க போகிறீர், கனம் கொடுக்க போகிறீர், அற்புத மரியாதைகளை செய்ய போகிறீர், கூடாத காரியம் கூட செய்ய போகிறீர். ஹல்லேலூயா. கூடவே கூட. எஸ் ஹல்லேலூயா. ஹalleluya. எங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பை விட்டுவிடாத, அந்த ரட்சிப்புக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். அந்த ரட்சிப்புக்குள்ள இயேசு இருக்கிறார். அந்த ரட்சிப்புக்குள்ள தேவன் இருக்கிறார். அந்த ரட்சிப்புக்குள்ள பரிசுத்தம் இருக்குது. அந்த ரட்சிப்புக்குள்ள அதிகாரம் இருக்குது. அந்த ரட்சிப்பை ஆர்டர் போடு, ஆர்டர் போடு. ஆமென். ஹல்லேலூயா. அவர் காக்குறாரு. ஆமென். அவர் சொல்றாரு, இப்படி நான் அல்ல, நீங்கள் ஒன்றிலும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரக்கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். 7வது, அப்பொழுது எல்லா புதிக்கு மேலான கைகள் தட்டி தேவ சமாதானம் தேவனுக்குள்ளாக. எஸ் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கேயுமே இல்ல ஆசீர்வாதம் உங்க வீட்டுல, உங்களுக்குள்ள இருக்கு. ஏன் எதன சொல்ல பைத்தியமா? ஆமா, கிறிஸ்துவுக்குள்ள பைத்தியம். நீங்க அப்போ பைத்தியமா இருக்கு. ஆமென். போன் பார்க்கணும் பைத்தியம், டிவி பார்க்கணும் பைத்தியம். நோ, ஏசப்பா வேத படிக்கலாம் பைத்தியம், அச்சம் பைத்தியம். ஹalleluya. எஸ் சரியா? அப்பா சுகமடா. எஸ் சுகமடா. ஏய்,
எனக்குள்ள இருக்கிற நோயை போ ನನ್ನೊಳಗಡೆ ಇರುವಂತ ರೋಗವೇ ಹೋಗು. நாம சொல்லிட்டார். ಯಾರಿಗೆ ಹೇಳಿ நடக்க முடியாத கால ನಡೆಯಕ್ಕಾಗದಿರೋ வளர்க்கிறது உங்களுக்குள்ள சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிறா என்ன அந்த ஆனந்தம் 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 நமக்குள்ள அழாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆமென். சொன்னீங்களா ಹೇಳಿದ್ರಾ? சொன்னீங்களா ಹೇಳಿದ್ರಾ? சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ. இந்த வருஷம் பாரு, ಈ ವರ್ಷ ನೋಡಿ. இந்த வருஷம் பாரு, எப்படி நடத்துறாரு பாரு, இந்த வருஷம் பாரு, அசிக்க வைக்கிறார் பாரு, இந்த வருஷம் பாரு, மகிமைப்படுத்துறார் பாரு. Viva Bashir! In the Bashir. Give my marks of my little. Built Nala. 29. ಯೆಶಾಯ 29 13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் எதிர்த்து சேர்த்து தங்கள் உதவியினால் என்னை நம்ப பண்ணுகிறார்கள். கையில் நீங்கள் மேம்படுத்துங்க. என்ன பண்ணுகிறார்கள்? நீங்க இந்த ஜனங்கள் நான் சொல்றேன். ஒரு சர்ச்சி வெளிவர், ஒரு சர்ச்சி வெளிவர். ஆமென். ஒரு சர்ச்சி விசுவாசிங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாய்நாளை எதிர்த்து சேர்ந்து தங்கள் உதவியினால் என்ன கேட்கணும்? எனக்கு ஆர்டர் போடணும். ஆமென். எது முடியல, ಯಾವ್ದಾಗ್ಲಿ சொல்ல முடியல, சொல்ல முடியாது. எல்லாம் நான் செய்திடுவேன் துணையா முடியாது முடியாது உமக்கு இது எதையும் செய்ய முடியாது 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 எல்லாம் செய்திடுவேன் துணையா இந்த ஜனங்கள் தங்கள் வாய்நாள் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதவியினால் எனக்கு என்ன பண்ணுகிறார்கள்? இருதயமோ தூரமா இருக்கிறது. வாய்நாள கனம் பண்ணாதீங்க. ಬಾಯಿಂದ ಘನಪಡಿಸಬೇಡ್ರಿ. அல்லேலூயா. ಹalleluya. உதவியினால் என்னை கனம் பண்ணினார்கள். ತುಟಿಗಳಿಂದ ಘನಪಡಿಸಬೇಡ್ರಿ. அவர் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது. ದೇವರಿಂದ ದೂರ அவர் எனக்கு பயப்பட மனுஷரால போதிக்கப்பட கற்பனையா இருக்கிறது. இந்த வாய்நாள் அல்ல, ஆண்டவர் இதயத்தினால சொல்லுகிறது. ಬಾಯಿಂದ ಅಲ್ಲ, ನಿಮ್ಮ ಹೃದಯದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇನೆ. இதயத்தினால சொல்லுங்க. ಹೃದಯದಿಂದ ನಿಮ್ಮನ್ನಾಗಿ. இந்த மாதத்துல ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ விசேஷமான காரியங்களை ವಿಶೇಷವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು நம்ம வாழ்க்கையில செய்யலாம். ನಮ್ಮ இத வாழ்க்கையில செய்யணும். எது முடியலையோ அதை முன்ன வைத்து இயேசுவிடம் சொல்லணும். அவர் அற்புதம் செய்யணும். எத்தனை பேர் அதை சொல்றேன்? ஹalleluya. பெரிய காரியத்தை செய்ய நம்ம ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். ஹalleluya.
ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில ஏந்தி ರಕ್ಷಣೆಯ ಪಾತ್ರೆಯನ್ನು ಕರಗಳಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು அவங்க என்ன செய்யணும்? அவரை தொழுது. ಆರಾಧಿಸಬೇಕು. ஆமென். ஹalleluya. யாரோ உங்க மட்டும் என்ன செய்யுது? கஷ்டமா ಕಷ್ಟವಾಗಿ கவலை இருக்கிறது ಅವರು ಕಳವಳವಾಗಿದೆ. சொல்லுவாங்க. ಹೇಳ್ತಾರೆ. சொன்னாங்களா? ಹೇಳಿದ್ರಾ? அது என்ன சொன்னீங்க? என்ன பண்றது? எனக்கு தான் கஷ்டமா. அவங்க சொன்னாங்க 2 மாசம் அடுக்கல. நீங்க சொல்றீங்க 5 மாசம் அடுக்கு. என்னோட நானே அவங்கள கட்சிக்கு வந்து இவங்களோட நானே பெட்டர். நானே ಅವರಿಗಿಂತ ನಾನೇ ಬೆಟರ್. அல்லேலூயா. நான் சொல்ல மாட்டீங்க. ಹೇಳಲ್ಲ. நான் ஜெபிக்கிறேன். ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸಿ. அல்லேலூயா. ஓ ಹೋಗಿ. அற்புதம் நடக்கும். போங்க. ಹೋಗಿ. அதிசயம் நடக்கும். ಅತಿಶಯ ನಡೆಯುತ್ತೆ. அதிசயம் நடக்கும். ಅತಿಶಯ ನಡೆಯುತ್ತೆ. அற்புதம் நடக்கும். ஆமென். ಹalleluya. நீங்க அவங்க போயிட்டு இயேசுவை விட்டுட்டு ஜெபிக்காது. ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. இயேசுவை விட்டுட்டு ஜெபிக்கிறது எப்படி? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು ಹೇಗೆ? அது ஆண்டவரே இது இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் ஆண்டவர். நம்ம வந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಬೇಕು. நீ எங்களோட இருப்பதுக்காக நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மனமா நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்றேன். என்னை மனமா நினைத்தீரையா. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தீரே. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஒரு சொல்லிடுங்க. ஒரு சொல்லிடுங்க. எனக்கு அற்புதம் செய்த அவை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஜீசஸ் 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 ஹalleluya. அற்புதங்களை செய்ய வந்துவிட்டு வந்துட்டாரே. அண்ணாச்சி வந்தாச்சி. அற்புதம் நடக்கிறது. அதிசயம் நடக்கிறது. கஷ்டமுடையது கஷ்டமுடையது கஷ்ட நோய் கட்டு விளைவில் கட்டு வியாதி கட்டு ஆண்கள் கட்டு பொருளாதார கட்டு பாவ கட்டு உடைந்து உடைக்கும் இயேசு நாமத்தில். இயேசுவை கேட்பாரு. தண்ணி இல்ல காணாம கல்யாணத்துல என்ன இல்ல திராட்சை ரசமா வேலை வரல. ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ಬನ್ನಿ. மரியாதை சொன்னேன். ಮರಿಯಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಬನ್ನಿ. கேட்டீங்களா? கேட்டியா? யார் யாரையும் கேட்கறதில்ல. ಯಾರ್ಯಾರನ್ನೂ ಕೇಳೋದಲ್ಲ. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಕೇಳಬೇಕು. இப்ப கை வச்சிருக்கிறாரு. ಇವಾಗಲೂ ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஓ இன்று ಇವತ್ತೇ இல்லாதவரல்ல, பரலோகத்தை உண்டாக்குறவர், உடனே கொடுக்கிறவர். ஆமென். நீ கொடுக்கிறதுக்காக நன்றி. ஆபிரகாம் சொன்னான், ಅಬ್ರಹಾಮ ಹೇಳಿದ್ರು, ஆண்டவரே நில்லு,
50 நீதிமன்றம் அனுப்பினா 40 நீதிமன்றம் அனுப்பினா ஆண்டவரே நில்லுங்க ஆமென் சொல்லுங்க கேளு எனக்கு பதில் சொல்லிட்டு போ சொல்லியா சொல்லியா எனக்கு பதில் சொல்லிட்டு தான் போகணும் ஆண்டவரே எனக்கு பதில் சொல்லிட்டு தான் போகணும் சொல்லுங்க பதில் சொல்லிட்டு போ ஜெபம் பண்ணி சொல்லுங்க எனக்கு பதில் சொல்லுங்க பதில் சொல்லு பதில் சொல்லு நான் கிறிஸ்துவ நிறைய காரியம் சாதித்திருக்கிறேன் நிறைய காரியம் சாதிச்சிருக்கிறேன் அப்பா அவரை வைத்து அவரை வச்சுட்டு அல்லேலூயா அப்புறம் வந்து பாருங்க ஆமென் குமார் நீங்க வெளிப்படுங்க கேட்டீங்களா என்ன எங்க நான் போறேன் மண்மொழிக்கா யாரும் இல்லப்பா உங்க பாருங்கப்பா ஆசை நீங்கப்பா